18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல உங்களுக்காக வழக்கம் போல ஒவ்வொரு விஷயமா எடுத்து தொடுத்து அழகா அடுக்கி வச்சிருக்கிறோம். ஒண்ணா எடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம். பார்த்து என்ஜாய் பண்றது உங்க வேலை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். சிவகாசியில ஒரு ஐயா பார்வை மாற்றுத்திறனாளி ரோட்டை கடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பார் போல் இருக்கு. அவருக்கு பசி வேற ஜாஸ்தியா இருந்திருக்கு. இதை பார்த்து அங்க இருந்த ஒரு சார்பு காவல் உதவி ஆய்வாளர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க வாங்க ஐயா, முதல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நானே ரோட்டை கிராஸ் பண்ணி விடுறேன்னு சொல்லி அவருக்கு டீ பண்ணு காப்பி எல்லாம் வாங்கி கொடுத்து கையில கொஞ்சம் சில்லறையும் கொடுத்து இப்ப சந்தோஷமா கிராஸ் பண்ணுங்கன்னு கிராஸ் பண்ணி விட்டுருக்காங்க. வாழ்க்கையில முக்கியமான கட்டம் உசார். எவ்வளவு சொன்னாலும் கேட்கறதே கிடையாது. ஐயா, உசுறு முக்கியமா ரீல்ஸ் முக்கியமா? இந்த டாஸ் போட்டு பார்த்தா ரீல்ஸ் தான் முக்கியம்னு சொல்றாங்க. இந்த பைக் ஓட்டுறாங்க. அப்படியே பாருங்க, பைக்கில் மட்டும்தாங்க நாங்கள் சேட்டையெல்லாம் பண்றது இல்லை. நாங்கள் எங்க கிடைச்சாலும் எங்க சேட்டையை பண்ணுவோம்னு அசாமில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, பாலத்து மேல புல்லப்ஸ் எடுத்திருக்காரு. ஐயா, உடம்ப புஜபல பஜாக்கிரமா மாத்துறது என்னமோ ஓகே தான். புல்லப்ஸ் எடுக்கணும்னா வீட்டில் எடுக்கணும், இல்லைன்னா உடற்பயிற்சி கூடத்தில் போய் எடுக்கணும். அப்படியே இந்த பக்கம் திருவள்ளூருக்கு வந்தா நாங்களும் எந்த விதத்திலையும் அசாமுக்கும் கேரளாவுக்கும் குறைஞ்சவங்க கிடையாது போய் அப்படின்னு இந்த பெய ஊரா சடக்குன்னு ரயில் மேல ஏறி நின்று ஆட்டம் போட்டு அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. மற்ற பயணிகள்லாம் ஐயோ யாரு வெத்த உள்ளையோ கீழே விழுந்துருவானே கை கால் வேறுமேனு பதற இவங்க அதை பத்தி கவலையே விடாம பண்ணியிருக்காங்க. இப்படி கேரளாக்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க, அசாம்காரங்க எல்லாரும் அட்ராசிட்டி பண்ணா நாங்க மட்டும் குறைஞ்சவங்களான்னு சொல்லி இங்க ஒரு குரூப் என்ன பண்ணிருக்காங்க, நடு ரோட்ல காரை நிறுத்திக்கிட்டு செல்ஃபி எடுத்து ஆட்டம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 22 கார் இருக்கும் போல் இருக்கு. எல்லாம் வரிசையா நிக்க இவங்க ஆட்டு எடுக்கிறாங்க. மற்றவனை பத்தி கவலையே படல. ஏன் தம்பிடா, கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலை இல்லாம அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றீங்களே, உங்களை டிஸ்டர்ப் பண்ண என்ன ஆகும் புரியுதா? நேபாளத்தில் பாருங்க, ஒரு கார் சர்ன்னு போயிருக்கு, டவக்குன்னு கால்வாயில விழுந்துருக்கு. அந்த காருக்குள்ள இருந்தது சீன அதிகாரியாமா. எந்த அதிகாரியா இருந்தானே, வண்டி குப்புற விழுந்தா அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகத்தான் செய்யும். வண்டி ஓட்டும் போது கால்வாய் இருக்குது, பள்ளம் இருக்குது, மேடு இருக்குது, வண்டிக்குள்ள ஆக்சிலேட்டர் பிரேக் எல்லாம் இருக்குல்ல, பார்த்து நிதானமா ஓட்டணையா. பள்ளத்துக்கு தெரியுமா சீன அதிகாரியா சிங்கப்பூர் அதிகாரியான்னு? நாகப்பட்டினத்திலையும் ஒரு சொர்க்கம் இருக்கு அப்படின்னு கூட்டு போனா என்னன்னா, அங்க புத்தக திருவிழா நடக்கு. அந்த புத்தக திருவிழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடக்கு. அதுல மான்கொம்பு ஆட்டம்னு ஒரு ஆட்டத்தை ஆடி இருக்கிறாங்க. உண்மையிலேங்க ஒரு அர்ப்பணிப்போட ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா சொர்க்கம் அங்க சக 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 சகன்னு ஆடும்ரா. ஆடுது பாருங்க.
மாதம் அப்படியே எல்லா ஏரியாவிலையும் கோயில் குளம்னு பயங்கரமாக இருக்குது. கிருஷ்ணகிரியிலே இப்படி தான் ஆடி மாதம் திருவிழா களை கட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மஞ்சள் தண்ணி அது இதுன்னு ஏகத்துக்கும். அதாவது கொண்டாட்டம் ஒரு மனுஷனை இன்னொரு விஷயத்தை நோக்கி அப்படியே பம்பரமாக சுழல வைக்கிறதுக்கு உண்டான ஆயுதம்னு சொன்னா சொர்க்கம் அங்கே தானே இருக்கு. மக்கள்கிட்ட போனோம். இங்க வாங்க மக்களே, அரசாங்கம் ஒரு திட்டம் போடும், அந்த திட்டத்துக்கு ஒரு பேர் வைக்கும், அதுக்கு முதலமைச்சருடைய படத்தை போடுது. இது சரியா தப்பா அப்படின்னு அரசியல் கட்சிகளுக்குள்ள விவாதம் நடந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் வச்சுக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாரும் நீங்க என்ன சொல்றீங்க? முதலமைச்சருடைய படத்தை போடலாமா இல்லது அந்த திட்டத்துக்கு அவங்க பேரை வைக்கலாமா? திட்டம் வேணுமா இல்ல பேர் வேணுமா? என்னமாவது ஒரு பதிலை சொல்லுங்கன்னு சொன்னா அலசி ஆராய்ந்து நமக்கு அடுக்கடுக்கா பதில் அடுக்கிறாங்கல்ல. முதல்வருடைய படம் போடுறதுன்னா ஆளுங்கட்சி இது பண்ணும்போது அவருடைய படம் மட்டும் இருந்தால் 20 வருஷம் கழிச்சு கூட அவருடைய ஆட்சியில் தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். ஒரு கோயிலில் ஒரு ஸ்பேன் வாங்கி போடுறான், அவனே அந்த ஸ்பேனில் பேர் எழுதணும்னு விரும்புகிறான். இன்றைக்கி நாட்டில் வந்து விளம்பரம் தான் அது. அதனால் அது தப்புன்னு சொல்ல முடியாது. அது உகந்திருந்தால் என்னுடைய அகராதிப்படி அது கண்டிப்பாக போடுறது தப்பு கிடையாது. போன அரசியல் கட்சி என்ன பண்ணாங்க, இந்த அரசியல் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுடைய பிக்சர் போட்டு வந்தால் தான் மக்களுக்கு வந்து என்ன வேணும் ஞாபகம் இருக்கும். அந்தந்த இதில் அவங்களுடைய பிக்சர்ஸ் வந்து வர்றது தான் நல்லது. அப்போ தான் மக்களுக்கு வந்து படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்க தான் அந்த திட்டத்தை கொண்டுட்டு இருந்தவங்கிறது. அதனால் முக்கியமாக தலைவர்களோட படங்கள் குறிக்கப்படணும். தேவையான ஒன்று தான். ஏன்னா அந்த அரசியல் கட்சி தான் அந்த அரசாங்கம் நடத்துகிற கட்சி தான் அந்த இதை செஞ்சுச்சுன்றது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதனால் அதை உபயோகப்படுத்துகிற வந்து மிகவும் நல்ல விஷயம் தான். அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் ஒரு மாநிலத்தின் முதல்வராகவோ ஒரு நாட்டின் பிரதமராகவோ வராங்க. அதனால் அவங்க கொண்டு வர திட்டங்களில் அவங்களோட பெயரையோ புகைப்படத்தையோ போடுவதில் தவறு இல்லை. அந்த முதலமைச்சரை இப்போ போட்டுக்கலாம். அந்த 5 ஆண்டு திட்டத்தில் அவங்க செய்கிற தவறான இது எந்த இதுவும் கிடையாது. இது என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, அவங்கவுங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. அதுக்காக வந்து எல்லாமே இப்போ ஏடிஎம்கே அவங்க சம்மந்தம் வைக்கிறாங்க, டிஎம்கே சம்மந்தம் வைக்கிறாங்க. இதனால் என்னென்னா பப்ளிக் வந்து ஒரு இது மாதிரி ஆகுதுங்க, ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா அது பொதுநல திட்டங்கிறப்போ எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தால் தான் அது வந்து நல்ல விஷயமா இருக்கும். அம்மா திட்டம் வந்தால் அம்மா போட்டா போட்டு ஒரு பொருள் கொடுக்குறாங்க, நாங்கள் ஞாபகமாக அதை வச்சுருக்குறோங்க. அதே மாதிரி எந்த ஆட்சி வந்தாலும் திமுக வந்தாலும் ஒரு உதவித்தொகை கொடுக்குறாங்க. அது வந்து போட்டா போடுறது எந்த தப்பும் இல்லைங்க. ஒவ்வொரு உதவித்தொகை கொடுத்தாங்கன்னா மக்களோட உதவித்தொகை வர்றது வந்து ஸ்டாலினோட ஆட்சியில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அம்மா உணவகம் வந்து ஜெயலலிதா ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்க. அதனால் போட்டா போடுறது இன்னும் தப்பு இல்லைங்க. அடுத்து நாம நேரா கவுண்டருக்குள்ள போறோம். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கட்டு போச்சு. நாங்க இருக்கும்போது அமைதி பூங்காவா வச்சிருந்தோம். இப்ப அந்த பூங்கா அப்படியே உருக்குலைஞ்சு போச்சு. இப்படி சொன்னது நான் இல்லைங்க, நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா தான் இப்படி சொல்லி கவுண்டரை ஓபன் பண்ணிருக்காரு. பாருங்க. நமக்கு பாதுகாப்பா இருக்கின்ற ஒரு அதிகாரிய, ஒரு காவல்துறை அதிகாரிய வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்க சொன்னா நமக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு காவல்துறை உதவி ஆய்வாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றால் சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு நாட்டிலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்ட வேண்டும் என்பது நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அது இன்றைய தினம் நிரூபணமாக இருக்கின்றது. இந்த பக்கம் பதிலுக்கு ஒரு ஐயா வந்தாங்க. வந்து நீங்க கேஸ் போட்டீங்கல்ல, உங்க எண்ணத்துல கொப்புன்னு உச்சநீதிமன்றம் மண்ணை கொட்டிருச்சு. இதுக்கு தான் காழ்ப்புணர்ச்சியோட எதையும் பண்ணக்கூடாது, ஆக்கப்பூர்வமா பண்ணுங்க, நாங்க எடுத்துக்கிறோம். அதை விட்டு ஏன் இப்படி அவசரமா பண்றீங்கன்னு கேட்டவர் யார் தெரியுமா? நம்ம ஆர்எஸ் பாரதி ஐயா. இந்த குறிப்பாக இந்த 4 ஆண்டு காலத்திலே எந்த ஒரு குறையும் இந்த ஆட்சியின் மீது சொல்ல முடியவில்லை. அல்லது கொண்டு வரப்பட்டிருக்கிற திட்டங்களை ஆக்கப்பூர்வமாக விமர்சிக்க முடியாத எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தேர்தல்களிலும் 2019 இருந்து
வெற்றி பெற்று வருவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக 25 திட்டங்களுக்கு அம்மா பெயர் சூட்டப்பட்டிருப்பதும் இந்த நாடு மறந்துவிடவில்லை. உப்புக்கு அம்மாவுடைய பெயர் வைத்தார்கள், தண்ணிக்கு அம்மாவுடைய பெயர் வைத்தார்கள், உணவு விடுதிக்கு அம்மா பெயர் என்றார்கள். ஏன் காவல்துறை பெட்ரோலிங் வண்டிக்கு கூட அம்மா பெட்ரோலிங் என்று தான் பெயர் வைத்து ஏறத்தாழ 25 திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு நீதிமன்றத்துக்கு சென்று தடுக்கவில்லை. நம்ம முத்தரசன் ஐயா ரொம்ப அழகா ஞானமா பேசக்கூடியவர் ஐயா வந்தாங்க. இங்க பாருங்க, எடப்பாடி ஐயாவை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா பாருங்க, அவர் இப்ப பாஜக வசமா சிக்கியிருக்கார். அவர் வண்டியில பேசுற பேச்சுல இருந்தே தெரியலையா எப்படி சிக்கியிருக்க பாரியா அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. 3 பேச்சு பேசுறாரு. ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு கட்சி குறித்து 3 நிலை எடுக்கிறார். ஜூலை 7ஆம் தேதி ஒரு நிலை, ஜூலை 16ஆம் தேதி ஒரு நிலை, அதற்கு பிறகு 2 நாள் கழித்து ஒரு நிலை என்று ஒவ்வொரு நிலை எடுக்கிறார். அவர் என்ன போய் மாட்டிட்டார், சிக்கிட்டார். உண்மையிலேயே அவர் நினைச்சு பரிதாபப்பட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். பாஜகவினுடைய நிர்பந்தத்துக்கு நெருக்கடிக்கு அவர் ஆளாகிவிட்டார். கட்சி அவர் இணைக்க முடியல. அதிமுகவை பாஜக கூட்டினா அவரால் இணைக்க முடியல. அவர் இணைந்து விட்டார். அவருக்கு என்ன, அவரை நெருக்கடிக்கு ஏன் பயந்தாரு என்பது எனக்கு தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். அதன் காரணமாக தன்னை தற்காத்து கொள்வதற்கு மணிக்கு ஒன்றாக நாளுக்கு ஒன்றாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், பிதற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். அப்படியே நம்ம அந்நியார் பிரேமலாதா அவங்களும் ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க சடக்குன்னு சொன்னாங்க, இங்க பாருங்க, கேப்டனுடைய படத்தையோ கேப்டனுடைய வசனத்தையோ கேப்டனுடைய பாடலையோ எந்த கட்சியும் பயன்படுத்தப்படாது, அது முழுக்க ராயல்டி எங்களுக்கு மட்டும்தான். ஆனா இது திரைப்படத்துறைக்கு பொருந்தாது, ஒன்லி ஃபார் அரசியல் கட்சின்னு அப்படியே ஆணி எடுத்து சக்குன்னு அடிச்சு விட்டாங்கல்ல. இனிமே யாரும் தலைவருடைய புகைப்படத்தையோ எதையும் நீங்க பயன்படுத்த கூடாது. ஏன்னா எங்களுக்கு கட்சி இருக்கு, எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். கூட்டணி அமைக்கும் போது எல்லா கூட்டணி கட்சி தலைவர் கூட போடுறீங்களா, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலையோ தனிப்பட்ட கட்சியிலையோ கேப்டன் புகைப்படத்தையோ தலைவருடைய வசனங்களையோ யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். லப்பர் பந்துன்னு ஒரு படம் கேப்டனை காமிச்சு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சது. அதுக்கு ப்ரிவியூ ஷோ நான் போய் பார்த்து வாழ்த்து சொல்லியிருக்கேன். அப்ப என்ன சொன்னேன், சினிமா துறையிலேயே கேப்டன் அவர்கள் ஒரு ஆணிவேரா இருந்து சினிமா துறையை வளர்த்தெடுத்தவர். அதனால கேப்டன் எங்க குடும்பம் மட்டும் சொத்து இல்ல, சினிமா துறைக்கும் தமிழக மக்களின் சொத்து அவரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது திரையுலகிற்கு சம்பந்தப்படாது. பட் அரசியல் கட்சிகள் என்று வரும்போது குழப்பம் வரக்கூடாதுன்றதுனால தான் அதையும் சொல்றோம். கூட்டணி வரும்போது நீங்க பயன்படுத்த. அடுத்து நம்ம முதுபெரும் தலைவர் நம்ம துரைமுருகன் ஐயா வந்தாங்க. அவங்களை பத்தி அன்புமணி ஐயா அக்கறைப்பட்டு ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, அதாவது அவங்க எங்க சமூகத்தை சேர்ந்தவர், அதனாலதான் திமுக காரங்க அவங்கள ஒதுக்கி வச்சு அப்படியே இது ஒண்ணுதாக அவருக்கு ஒரு நன்மையும் பண்ணல அப்படின்னு அக்கறைப்பட்ட மாதிரி சொன்னார்ல. அதுக்கு தான் துரைமுருகன் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்க நல்லா தான் இருக்கேன், நீங்க முதல்ல உங்க அப்பா வச்ச கேளுங்க, நாங்க எங்க கட்சிக்குள்ள இருக்கிறத நாங்க பார்த்துக்கிறோம் போங்க அப்படின்னு லைட்டா அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர் மூத்த அமைச்சர் துரைமுருகன். அதனால தான் அவர் அந்த சமூகத்தின் காரணமாகத்தான் திமுகவில் ஒதுக்கப்படுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வேலூரில் வச்சுட்டு போயிருக்காரு சார். ஒதுக்கப்படுறா இல்லையான்னு சொல்ல வேண்டியதுதான் அவர் இல்லை, அவர் அவங்க அப்பாவுக்கு சொன்னால் போதும். தாய்மார்களுக்கு ஒரு குழந்தைங்க ரூபா, அது 1000 ரூபா, இதுக்கு 1000 ரூபா, அந்த அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுத்தாலும் எங்களை காட்டு மாட்டோம். அவருக்கு முதல்ல விவரமே தெரியல, வாடா நான் விடுவேன். இந்த வடக்க இருந்து ஆள்களை கூட்டியாந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்காங்கன்னு சொல்லி ஒரு கலவரம் போய்கிட்டே இருக்கு இல்லையா, இதுக்கு நயினார் நாகேந்திர ஐயா ஒரு புது விளக்கத்தை கொடுத்துருக்காரு. இது தமிழ்நாடு, நீங்க நினைக்கிற மாதிரி அங்கிருந்து கூட்டியாந்து ஓட்டு போட முடியாது, கண்டிப்பா ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு திமுக அவர்களை பத்தி கையை காட்டி சொல்லுதாரு. என்னன்னு தான் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. வட மாநிலத்தில் உள்ள இங்கே தமிழ்நாட்டில் இப்போ சேர்த்துருக்காங்க. இதே ஒரு தவறான செயல். இதையே மிகப்பெரிய ஒரு இது ஒரு ஊழல் தான். நீங்கள் மேற்கு வங்காளத்தில் மாதிரி இங்கே நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் 7 லட்சம் பேரில் எவ்வளோ பேரை சேர்த்தாலும் சரி, இந்த ஆட்சி மாற்றம் வருவதுங்கிறது உறுதி. மக்கள் மனநிலையில் இன்னும் 8 மாதம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
எல்லாருமே மிகுந்த வெறுப்போடு இருக்காங்க. உறுதியாக ஆட்சி மாற்றம் வரும். அடுத்து ஒரு அமைச்சர் ஐயா வந்தாங்க, இங்கே வரங்க குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல் அப்படின்னீங்க. ஆனால் இப்போ உண்மை வெளிப்பட்டு போச்சா? திராவிட மாடல் இரட்டை இலக்கத்தில் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கு. குஜராத்தில் என்ன இருக்குது? ஸோ நாம் எப்போவுமே சொல்கிறது தான் செய்வோம், செய்கிறது தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய திட்டங்கள் வளர்ச்சிகள் முதலமைச்சரால் கொண்டு போகப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னங்க மக்களுக்கெல்லாம் புரியும் போங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார்லாம். தலைவர் கலைஞருடைய வழியிலே அரசாளுகின்ற திராவிட மாடல் முதல்வருடைய ஆட்சியில் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. பாஜகவினர் அரசியல் மேடைகளிலே பேசுவதற்கும் அவர்களுடைய ஆட்சி வெளிப்படுத்துகின்ற அறிக்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை இது மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. குஜராத் மாடலை இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கான்னு பார்த்தாலே தெரியும். இந்த வளர்ச்சி விகித பட்டியலில் கண்ணுக்கு தெரியாதவர்களுக்கு தான் குஜராத்தே இருக்கிறது. குஜராத் மாடல் என்பது சமூக வலைதளங்களில் ஃபேக்காக உருவாக்கப்பட்ட மீம்ஸை வைத்து தான் கொண்டாடப்பட்டது. உண்மை ரூபம் என்பது இப்பொழுதுதான் வெளிப்படுகிறது. திராவிட மாடல் பார்த்து அவர்கள் பின்பற்ற வேண்டிய நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. சரி, இதுவரைக்கும் நீங்க பார்த்த தர்பாருடைய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். வழக்கம் போல நான் உங்களுக்கு சொல்றதா, மழை நேரத்தில் வண்டி ஓட்டும் போது ரொம்ப கவனமா ஓட்டுங்க. தண்ணி இருக்கிற இடத்துல ரொம்ப மெதுவா ஓட்டுங்க. ஏன்னா மேடு எது பள்ளம் எது உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால ஜாக்கிரதையா வண்டி ஓட்டுங்க, கவனமா இருங்க. ஏன்னா வண்டி ஓட்டுறது வாழ்க்கைக்கு மட்டும்தான், விபத்து ஏற்படுத்துறதுக்கு இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பா மண்டையில் ஏற்றிக்கங்க. அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.